ஹாய் காய்ஸ். இந்த சிவராத்திரிக்கு போயிட்டு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வரதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் நான் சொல்லவா. நான் பெட்டிக்குள்ளே போயிருந்த போது அங்கே எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இங்கே 108 சிவலிங்கம் இருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னு. சரி பார்க்கலான்னு நானும் கிளம்பி போயிட்டேன். அன்றைக்கி ஒரே மழையாக இருந்துச்சு. போவோமா வேணாமான்னு ஒரு முடிவு இருந்தாலும் கொஞ்ச நேரம் மழை விட்டுருந்துச்சு. சரி போயிடலான்னு சொல்லி நான் போயிருந்தேன். நல்ல நேரம் மழை பெஞ்சுது, இல்லாட்டி காலெல்லாம் சுட்டுருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிற வைப் எனக்கு எங்கேயுமே கிடைச்சதில்லை. அந்த 108 சிவலிங்கத்தையும் நாங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு. சிவராத்திரி அன்னைக்கு இப்படி 108 சிவலிங்கத்தை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கு பெட்டிக்குளோவில் தான் இருக்குது. சிவராத்திரிக்கு மட்டும் இல்லை, எப்போ சரி நீங்கள் பெட்டிக்குளோ போகிறதா இருந்தால் மறக்காமல் இந்த இடத்தையும் போயிட்டு பாருங்கள். 108 சிவலிங்கம் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்னதாக சிவனுக்கான கோயிலும் செய்திருந்தாங்க. மற்றது பெரிய ஒரு சிவபெருமானை ஒயிட் கலர் சிவபெருமானை இன்னொரு கோபுரம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு சிவலிங்கத்துக்கு இப்படி கோயில் மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே சிவனை அப்படியே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. இந்த கோயிலோட அட்ரஸை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. பாய் பாய்.